சுந்தர் சி இயக்கத்தில் விஷால் மற்றும் சந்தானம், வரலட்சுமி சரத்குமார், அஞ்சலி ஆகியோர் நடித்த மதகராஜா திரைப்படம் 12 ஆண்டுகளுக்கு முன்பே எடுக்கப்பட்ட திரைப்படம். இந்த திரைப்படம் 2013ஆம் ஆண்டே எடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் மதகராஜா திரைப்படம் 12 ஆண்டு இடைவெளிக்கு பிறகு கடந்த 12ஆம் தேதி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வெளியானது. நடிகர் விஷால், சந்தானம், மனோபாலா இவங்களுடைய நகைச்சுவை காட்சிகள் பெரிதாக மக்களை கவர்ந்த நிலையில் படம் நன்றாக ஓடிக்கொண்டிருக்கு. வசூலையும் பட்டைய கிளப்பிட்டிருக்கு. இந்த பொங்கலுக்கு தொடர்ந்து விமர்சன ரீதியாக நல்ல வரவேற்பு கிடைத்திருக்கிறதுனால வசூலும் வாரி குவித்து கொண்டு இருக்கு. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகை ரிலீஸ் ஆன தமிழ் படங்கள்லேயே மதகராஜா திரைப்படம் தான் அதிக அளவில் வசூலை வாரி குவித்திருக்குன்னே சொல்லலாம். அதாவது 8 நாட்களில் சுமார் 40 கோடிக்கு மேலே அதிகமாக வசூல் செஞ்சுருக்கு. கூடிய விரைவிலே இந்த திரைப்படம் 50 கோடிக்கு மேலே வசூல் செய்யும்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த 2013ஆம் ஆண்டு இந்த திரைப்படம் எடுக்கப்பட்ட போது இந்த திரைப்படத்தோட மொத்த பட்ஜெட்டுமே பார்த்திங்கன்னா 15 கோடி மட்டும்தான். போட்ட பணத்தை 3 நாட்களில் எடுத்தாச்சு. இதன் பிறகு எல்லாமே தயாரிப்பாளருக்கு லாபம்தான். 12 ஆண்டுகள் கிடப்பில் கிடந்த இந்த திரைப்படத்துக்கு ஜாக்பாட் அடிச்சிருக்கு. இதுக்கு முக்கிய காரணமும் பார்த்திங்கன்னா சுந்தர் சி, விஷாலோடைய விடாமுயற்சி தான். இவங்களுடைய முயற்சியின் காரணமாக தான் இந்த பொங்கலுக்கு இந்த திரைப்படம் வெளியானது. கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளாக இந்த திரைப்படம் வெளிவரதுக்கு பெரிதுமே முயற்சி செஞ்சுருக்காங்க 2 பேருமே. இதன் விளைவாக இவர்களுடைய விடாமுயற்சினால் இவர்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய ஜாக்பாட்னே சொல்லலாம். விடாமுயற்சி விஸ்வரூபம்னு சொல்லலாம். அதுக்கு இந்த திரைப்படமும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏன்னா இந்த திரைப்படத்தின் மீது அதிக நம்பிக்கை கொண்டிருந்தார் சுந்தர் சி அவர்கள். ஏன்னா 12 ஆண்டு கழித்து இருந்தாலுமே இந்த திரைப்படம் இப்போ வந்தாலுமே இப்போ எடுத்த திரைப்படம் போல் இருக்கும் அப்படின்னு சுந்தர் சி நிறைய பேட்டிகளில் சொல்லியிருப்பார். அதை கேட்டால் போல் படத்தோட காமெடியும் இன்றைக்கி ஏற்ற போல ரசிக்கும்படியாக இருந்திருக்கு. அதே போல் இசையுமே கூட ரசிக்கும்படியாக இருக்குது. இப்போ இந்த காலத்துக்கு இந்த ஜென்ரேஷனுக்கு இசை போட்டால் எப்படி இருக்குமோ அது அந்த அளவுக்கு இசை கொடுத்துருக்காரு விஜய் ஆண்டனி அவர்கள். ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் அனைவருக்குமே லாபத்தை ஈட்டு கொடுத்துருக்கு. மேலும் தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் சினிமா யூடியூப் சேனலை பார்க்கும். நன்றி, வணக்கம்.